Hello everyone and welcome to my channel Network Bytes with Laksh. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல LSA டைப் 4 டைப் 5 பத்தி பார்க்க போறோம். எப்படி LSA டைப் 4 LSA டைப் 5 ஜெனரேட் ஆகிறது, அதுக்கப்புறம் யார் ஜெனரேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் LSA டைப் 4 டைப் 5 ஓட யூஸ் என்னாக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் பிஃபோர் வி கெட் இன்டு தி டிஸ்கஷன், லெட்ஸ் டிஸ்கஸ் போன வீடியோல என்ன பார்த்திருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து OSPF ஏரியா பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சினாரியோ பார்த்தோம். எப்படி ஒரு பெரிய சிங்கிள் OSPF நெட்வொர்க்ல வந்து நிறைய பிரச்சனை வருது, எப்படி வந்து ஒரு லிங்க் டவுன் ஆனக்கா எப்படி LSA ஃப்ளட் ஆகுறது, ஃப்ளட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு ரவுட்டரோட டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகிறது, இந்த சேஞ்ச் ஆகிறதுனால எப்படி CPU ப்ராசஸிங் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ நம்பர் ஆஃப் LSA ஃப்ளட்டிங், எப்படி வந்து டேட்டா பேஸ் ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் எப்படி ரவுட்டர் வந்து CPU ப்ராசஸிங் எப்படி வந்து ரவுட்டரோட இன்க்ரீஸ் ஆகிறது, இது வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் OSPFல. அந்த சொல்யூஷன் என்ன ஆகும்னா, ஒரு பெரிய OSPF நெட்வொர்க்கை சின்ன சின்ன OSPF ஏரியாவை டிவைட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதனால என்ன யூஸ் ஆகுறதுன்னா, ஒரு ஏரியால ஜென்ரேட் ஆகிற LSA வந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ சப்போஸ் இந்த ஏரியாவில் ஜென்ரேட் ஆகிற LSA வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகாது. ஸோ இதனால LSA ஃப்ளட்டிங் டிக்ரீஸ் ஆகுறது. LSA ஃப்ளட்டிங் டிக்ரீஸ் ஆகுறதுனால வேற ஏரியாவில் இருக்கிற ரவுட்டர்ஸோட டேட்டா பேஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். டேட்டா பேஸ் ஸ்டேபிள் இருக்கிறதுனால ரவுட்டரோட ப்ராசஸிங்கும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு OSPF ஏரியாவோட யூஸ் கேஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் எந்த மாதிரி OSPF ஏரியாஸ் இருக்கு. ஸோ டூ டைப் ஆஃப் ஏரியாஸ் இருக்கு. ஒரு வந்து பேக்போன் ஏரியா, இன்னொரு வந்து நான் பேக்போன் ஏரியா. இந்த டயக்ராம் படி ஏரியா 0 வந்து பேக்போன் ஏரியாவுக்கு. OSPFல எப்பவுமே ஏரியா 0 தான் பேக்போன் ஏரியாவை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏரியா 1 ஏரியா 2 வந்து நான் பேக்போன் ஏரியா. R3 R4 வந்து ABRs, ஏரியா பார்டர் ரவுட்டர்ஸ். ஏபிஆரோட ஃபீச்சர் என்ன ஆகும்னா, ஏபிஆரோட ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பேக்போன் ஏரியா கூட கனெக்டடா இருக்கும், இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் பேக்போன் ஏரியா கூட கனெக்டடா இருக்கும். ஸோ இங்கே R3யோட ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 0ல கனெக்டடா இருக்கு, இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 2ல கனெக்டடா இருக்கு. சிமிலர்லி ஃபார் R4. ஸோ தீஸ் டூ ரவுட்டர்ஸ் ஆர் ABRs. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரவுட்டர்ஸ். ஒரு ரவுட்டரோட எல்லா இன்டர்ஃபேஸ் வந்து ஒரே ஏரியால கனெக்டடா இருந்தானுக்கா அது வந்து இன்டர்னல் ரவுட்டர்ஸா நம்ம வந்து சொல்றோம். ஸோ R5 R7 R9 R8 R6 R10 R1 R2 ஆல் ஆஃப் தெம் ஆர் இன்டர்னல் ரவுட்டர்ஸ். இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரவுட்டர் வந்து எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்ணுறது, இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ R7 வந்து R3 கூட ஏரியா 2ல கனெக்டடா இருக்கு. ஸோ R7 வந்து R3க்கு அதோட LSA சென்ட் பண்ணும். R3க்கு வந்து R7க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் நல்லாவே தெரியும், பிகாஸ் தே ஆர் ஃப்ரம் த சேம் ஏரியா. R3 வந்து இது LSA 3 கன்வெர்ட் பண்ணி ஏரியா 0ல ஃபார்வர்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இந்த LSA 3 வந்து R4க்கு ரீச் ஆகும். ஸோ R4க்கு R7 ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, R4லேருந்து R3யோட காஸ்ட் பிளஸ் R3லேருந்து R7க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட், அதுதான் R4ஓட டோட்டல் காஸ்ட். அதுக்கப்புறம் R4 வந்து அந்த LSA 3 வந்து ஏரியா 1ல சர்க்குலேட் பண்ணிவிடும். ஸோ R8ஓட டோட்டல் காஸ்ட் டு ரீச் R7 வந்து எப்படி இருக்கும்னா, R8லேருந்து R4ஓட காஸ்ட் பிளஸ் R4லேருந்து R3ஓட காஸ்ட் பிளஸ் R3லேருந்து R7க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் தான் R8ஓட டோட்டல் காஸ்ட். இது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஏரியால OSPF வந்து லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோகாலா ஒர்க் ஆகுறது. அதுக்கப்புறம் எப்படி இன்டர் ஏரியா கம்யூனிகேஷன்ல OSPF வந்து டிஸ்டன்ஸ் வெக்டரா ஒர்க் ஆகும், இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் எப்படி வந்து LSA 3 யூஸ் பண்ணி எப்படி வந்து R7லேருந்து R8க்கு எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்ணது ஒரு ரவுட்டர் வந்து, இதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மெயின் பாயிண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அது என்னன்னா, R3யும் R4ம் வந்து
ஏபிஆர் கன்வெர்ட் ஆகும்போது அவங்க வந்து ஒரு டைப் 1 LSA ஜெனரேட் பண்ணுவாங்க. ஜெனரேட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வந்து அந்த டைப் 1 LSA வந்து ஏரியா 2 ஏரியா 1ல ஃப்ளட் பண்ணி விடுவாங்க. ஃப்ளட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டைப் 1 LSA ல வந்து ஒரு பி பிட் செட் ஆயிருக்கும். பி பிட்டோட மீனிங் என்ன ஆகும்னா R4 R3 வந்து சொல்றாங்க தட் ஐ ஹவ் பிகம் an ABR. நான் வந்து ஒரு ஏபிஆரா கன்வெர்ட் ஆயிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து வேற ஏரியால இருக்கிற ரவுட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா நீங்க வந்து அந்த டேட்டாவை வந்து எங்கிட்ட சென்ட் பண்ணுங்க, நான் வந்து அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். இது எல்லாம் வந்து நம்ம வந்து போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டைப் 4 டைப் 5 LSA பார்க்க போறோம். ஸோ டைப் 5 LSA டைப் 5 இல்லைன்னா இந்த LSAக்கு வந்து வேற பேர் என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் LSA. external LSA. External, why external? So இந்த டயக்ராம்ல சப்போஸ் R2 R3க்கு நடுவுல நான் வந்து EIGRP ரன் பண்றேன், இல்லைன்னா ISIS ரன் பண்றேன், இல்லைன்னா BGP ரன் பண்றேன். R1 R2க்கு நடுவுல OSPF ரன் ஆகுது. ஓகே, ஸோ OSPF வந்து ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம் ஆகும், EIGRP வந்து ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம் ஆகும். Now, what is autonomous system? Autonomous system மீனிங்னா ஒரு சிங்கிள் நெட்வொர்க். நம்ம வந்து நம்மளோட காலேஜ்ல வந்து ஆட்டோனமஸ் காலேஜஸ் சொல்றோம். மீனிங் என்ன ஆகும்னா அந்த காலேஜ் வந்து இஸ் யூனிக். அதுல இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த காலேஜ் தான் டிசைட் பண்றது. இட் இஸ் நாட் அ டீம்டு காலேஜ். நம்ம தமிழ்நாடுல வந்து நிறைய ஆட்டோனமஸ் காலேஜஸ் இருக்கு. கோயம்புத்தூர், நான் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து பிஎஸ்டி வந்து ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ். ஏன்னா பிஎஸ்டி இஸ் நாட் இஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி, பட் பிஎஸ்டிக்கு வந்து ஒரு தனி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஓஎஸ்பிஎஃப்எம் இஏஜிஆர்பி வந்து தனித்தனி ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ் ஆகும். ஓஎஸ்பிஎஃப்ல வந்து ஓஎஸ்பிஎஃபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, EIGRPல EIGRPயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ OSPFக்கு EIGRP வந்து ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ஆகும். ஸோ அதனால EIGRPலேருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே எக்ஸ்டர்னலாக தான் ட்ரீட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ EIGRP வந்து ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் இருக்கிறனால இங்க R2 வந்து ஒரு OSPF நெட்வொர்க் கூட கனெக்டடா இருக்கு, EIGRP நெட்வொர்க் கூட கனெக்டடா இருக்கு. ஸோ R2க்கு நம்ம வந்து ASBRன்னு சொல்லுவோம். ASBR மீனிங் ஆட்டோனமஸ் சிஸ்டம் பவுண்டரி ரவுட்டர். ஆட்டோனமஸ் சிஸ்டம் பவுண்டரி ரவுட்டர். ஏபிஆர் மாதிரி ஏபிஆர் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸை கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி ASBR வந்து ரெண்டு ஆட்டோனமஸ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணும். ஸோ R2 வந்து இங்க ASBR ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் R2 வந்து இந்த EIGRP நெட்வொர்க்கை வந்து OSPFல சென்ட் பண்ணும்போது அந்த EIGRP நெட்வொர்க்கை வந்து LSA டைப் 5 ஜெனரேட் பண்ணும், இல்லைன்னா சென்ட் பண்ணும். சென்ட் எப்படி பண்ணும்? ரீடிஸ்ட்ரிபியூஷன் வழியா நம்ம வந்து இந்த EIGRP நெட்வொர்க்கை வந்து OSPF நெட்வொர்க்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணுவோம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது. ஸோ R2 வந்து இந்த EIGRP நெட்வொர்க்கை OSPF நெட்வொர்க்ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது டைப் 5 LSA ஜெனரேட் பண்ணும். டைப் 5 ஜெனரேட் பண்ணும்போது இது சைமல்டேனியஸா ஒரு டைப் 1 LSA ஜெனரேட் பண்ணும். டைப் 1 LSA ஜெனரேட் பண்ணும். இந்த டைப் 1 LSAல அது வந்து ஒரு E பிட் செட் பண்ணி சென்ட் பண்ணிவிடும். இந்த E bit meaning it is an external boundary router. External boundary router. ஒரு ரவுட்டர் வந்து ABR கன்வெர்ட் ஆகும்போது அது ஒரு B bit சென்ட் பண்ணி விடுறது. ஒரு ரவுட்டர் ASBR கன்வெர்ட் ஆகும்போது அது E bit சென்ட் பண்ணிட்டு
ஃபார்வர்ட் பண்ணும். And it will create a type 1 LSA along with the type 5 LSA. இந்த type 5 LSA ல வந்து EIGRP ஓட இன்ஃபர்மேஷன் இருக்கும். type 1 LSA ல ASBR ஓட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த type 5 LSA ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? obviously அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நெட்வொர்க்ல எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்? அந்த EIGRP நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி, இந்த டயக்ராமோட எக்ஸாம்பிள் படி அந்த நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். 23.0.0.0 வந்து நெட்வொர்க் ஆகும். இந்த நெட்வொர்க்கோட சப்நெட் மாஸ்க் என்ன ஆகும்? அது வந்து /8. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த EIGRP நெட்வொர்க் வந்து எந்த ரவுட்டர் அட்வர்டைஸ் பண்ணுறது? அது வந்து R2 அட்வர்டைஸ் பண்ணுறது, அட்வர்டைசிங் ரவுட்டரோட ஐடி. அதுக்கப்புறம் R2 ஓட காஸ்ட் என்ன ஆகும்? இந்த EIGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு அது வந்து பை டிஃபால்ட் 20. இது 20. why is it 20? ஒரு ASBR வந்து ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை OSPF நெட்வொர்க்ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கோட காஸ்ட் பை டிஃபால்ட் 20 வச்சுட்டு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? நோ மேட்டர் வாட் தி இன்டர்ஃபேஸ் இஸ். இங்கே பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்க் ஆகும். நமக்கு தெரியும் OSPFல ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்கோட காஸ்ட் வந்து 1 இருக்கும். சீரியல் இன்டர்ஃபேஸோட காஸ்ட் வந்து 64 இருக்கும். பட் OSPF வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை எப்பவுமே காஸ்ட் 20 வச்சுட்டு தான் OSPF நெட்வொர்க்ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். தட் இஸ் த டிஃபால்ட் பிஹேவியர். ஆல்வேஸ் தி காஸ்ட் இஸ் 20. EIGRP இருக்கலாம், BGP இருக்கலாம், ISIS இருக்கலாம், இந்த நான் OSPF நெட்வொர்க் வேணாலும் இருக்கலாம். But the cost is always going to be 20. When this external network is injected into the OSPF via redistribution, the cost is always 20. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் வந்து E1 நெட்வொர்க் ஆகுமா இல்லைன்னா E2 நெட்வொர்க் ஆகுமா? மெட்ரிக் டைப் E1 or E2. இந்த E1 E2 வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னும் டீடைல்ல. ஸோ இப்படிதான் ஒரு டைப் 5 LSA ஜெனரேட் ஆகுது. Now டைப் 5 LSA வச்சுட்டு எப்படி ஒரு ரவுட்டர் வந்து காஸ்ட் கால்குலேட் பண்ணுது? ஸோ இங்க வந்து R3 R4க்கு நடுவில் EIGRP ரன் ஆகுறது, R1 R2 R3க்கு நடுவில் OSPF ரன் ஆகுறது. ஸோ நேச்சுரலி R3 வந்து ஒரு ASBR ஒர்க் ஆகுறது, ஆட்டோனமஸ் சிஸ்டம் பவுண்டரி ரவுட்டரா ஒர்க் ஆகுறது. Now R3 வந்து இந்த EIGRP நெட்வொர்க்கை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு OSPFல சென்ட் பண்ணுறது. சென்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு டைப் 5 LSA R2 R1க்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? EIGRP நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். கரெக்டா? அதோட சப்நெட் மாஸ்க் என்ன ஆகும்? சப்போஸ் /8 சப்நெட் மாஸ்க் ஆகும். யாரை அட்வர்டைஸ் பண்றாங்க? R3 அட்வர்டைஸ் பண்றது. R3 ஓட காஸ்ட் என்ன ஆகும்? இந்த EIGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு அது வந்து பை டிஃபால்ட் 20. இது வந்து E1 ரவுட்டா E2 ரவுட்டா? மறுபடியும் நான் சொல்றேன், இந்த E1 E2 ரவுட் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து R1 R2க்கு via type 5 LSA R3 வந்து ஃபார்வர்ட் பண்ணும். Now R1 ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம். R1க்கு தெரியறது, R1க்கு இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் ஆகணும்னா first it needs to go to the advertising router. அந்த advertising router யாராகும்? R3. ஓகேங்களா? R3 ஓட காஸ்ட் என்ன ஆகும் இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு? அது வந்து 20. ஸோ R1க்கு தெரியும் R3 ஓட காஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு வந்து 20 ஆகும். வாட் இஸ் R1's cost to reach R3? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்க் யூஸ் பண்றோம். ஸோ R1's cost to reach R3 is 1. ஸோ R1 ஓட டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும் இந்த EIGRP நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா? ஸோ 1 + 20 21 ஆகும் R1 ஓட டோட்டல் காஸ்ட் EIGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறது. இப்போ இது வந்து தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா இது வந்து கரெக்ட் ஆகும். பிராக்டிக்கல்ல பார்ப்போம் இந்த காஸ்ட் வந்து எப்படி E1 E2 யூஸ் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகும். தியரிட்டிக்கல் பர்பஸ்க்கு நம்ம வந்து இப்போ அஸ்யூம் பண்ணலாம் R1ல இருந்து EIGRP ரீச் பண்றதுக்கு காஸ்ட் வந்து 21 ஆகும். இது வந்து நம்ம இப்போ இப்படி தியரிட்டிக்கலா அஸ்யூம் பண்ணிட்டு போகலாம். பிராக்டிக்கல்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்.
ஸோ அது ப்ராக்டிக்கல்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் R2 R6க்கு நடுவுல EIGRP ரன் ஆகுறது. R2க்கு அப்புறம் ஒரு OSPF நெட்வொர்க் இருக்கு. அதுல வந்து ரெண்டு ஏரியாஸ் இருக்கு, ஏரியா 0, ஏரியா 1. ஸோ நேச்சுரலி R2 வந்து ASBR ஆக்கும், R1 வந்து ABR ஆக்கும். ஓகே, நவ R2 வந்து இந்த EIGRP நெட்வொர்க்கை via LSA 5 வந்து R1க்கும் R2 R3க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் R1 வந்து இந்த LSA 5 R4ம் R5க்கு சென்ட் பண்ணிவிடும். Now டைப் 5 LSA வந்து ஒரு ஏரியால பிலாங் பண்ணாது. ஓகே, நம்ம வந்து OS எப்பவுமே வந்து IP OSPF டேட்டாபேஸ் ஷோ பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம் ஏரியா 0ல என்னெல்லாம் LSAs ஜென்ரேட் ஆயிருக்கு. LSA 1, LSA 2, LSA 3 இந்த மாதிரி LSAs ஏரியா 0ல ஜென்ரேட் ஆயிருக்கும், ஏரியா 1லயும் ஜென்ரேட் ஆயிருக்கும். பட் டைப் 5 LSA வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைப் 5 LSA எங்கேருந்து வருது? R2ல இருந்து வருது. பட் R2 இஸ் டாக்கிங் அபவுட் தி EIGRP நெட்வொர்க். அது வந்து OSPF நெட்வொர்க்லயே கிடையாது. So type 5 LSA does not belong in the any area. Does not belong in any area. அதனால R2ல இருந்து வர LSA type 5 வந்து R1 வந்து R4க்கும் சென்ட் பண்ணிவிடும், R5க்கும் சென்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இப்போ R4ம் R5க்கு வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் ஆகணும்னா அதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? R5க்கு தெரியும் EIGRP நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா அதோட அட்வர்டைசிங் ரவுட்டர் யாராக்கும்? R2. ஓகே, R2 காஸ்ட் என்ன ஆகும்? EIGRP நெட்வொர்க் ரீச் பண்ணறதுக்கு அது வந்து 20. பட் R5க்கு தெரியாது இந்த R2 நான் எப்படி ரீச் பண்ணணும், அதுக்கு தெரியாது. பிகாஸ் டைப் 5 LSAல வந்து அது வந்து என்ன சொல்றது? I am the ASBR. R5க்கு நல்லா தெரியும் டைப் 5 LSA யார் ஜெனரேட் பண்றாங்க? R2. ஸோ R2 இஸ் ASBR. பட் R5ம் R4க்கு தெரியாது இந்த ASBR நான் எப்படி ரீச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து R2 வந்து ஒரு டைப் 1 LSA கிரியேட் பண்ணும். டைப் 1 LSA கிரியேட் பண்ணும். டைப் 1 LSA கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் R2 வந்து அந்த டைப் 1 LSAல E பிட் செட் பண்றது, இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ E பிட் வழியா R1க்கும் R3க்கு தெரிஞ்சாச்சு R2 வந்து ஒரு ASBR ஆக்கும். பட் ப்ளீஸ் ரிமெம்பர் டைப் 1 LSA டைப் 1 LSA வந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாக்கு ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி R2 வந்து E பிட் செட் பண்ணிட்டு ஒரு டைப் 1 LSA ஜெனரேட் பண்ணுறது. ஆப்வியஸ்லி அந்த டைப் 1 LSA வந்து R5ம் R4க்கு ரீச் ஆகாது. அண்ட் தட் இஸ் வை தே போத் டு நாட் நோ ஹூ தி ASBR இஸ். கரெக்டா? ஸோ அதனால R1 வந்து என்ன பண்ணணும்னா R1 வந்து இந்த டைப் 5 LSA ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒரு டைப் 4 LSA ஒரு டைப் 4 LSA அந்த LSAக்கு பேர் வந்து summary ASBR LSA ஆகும். or type 4 LSA summary ASBR LSA or type 4 LSA generate பண்ணும் and it will send it to R4 and R5. இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? இதுல வந்து R1 என்ன சொல்லிட்டு இருக்கும்னா ASBR யாருக்கும்? ASBR வந்து R2 ஆக்கும். R2 ரீச் பண்றதுக்கு அந்த அட்வர்டைசிங் ரவுட்டர் யாராக்கும்? R1. இது இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ R2 வந்து ASBR ஆக்கும். ASBR ரீச் பண்ணணும்னா யார்கிட்ட வந்து R4ம் R5 அந்த டேட்டா சென்ட் பண்ணணும், அது வந்து R1. ஸோ இப்படி வந்து R4ம் R5க்கு தெரிஞ்சாச்சு R2 எப்படி ரீச் பண்ணணும். R2 ரீச் பண்ணணும்னா R1 வழியா தான் அவங்க வந்து R2வை ரீச் பண்ண முடியும். ஸோ ABR வந்து இட் ஜெனரேட்ஸ் 2 டைப் ஆஃப் LSA. ஒரு டைப் 3 LSA, இது நம்ம இந்த போன வீடியோல பார்த்துருந்தோம் இப்படி வந்து ABR டைப் 3 LSA ஜெனரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் LSA டைப் 5 ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம்
ஏபிஆர் வந்து ஒரு டைப் 4 எல்எஸ்ஏம் ஜென்ரேட் பண்ணுது. அந்த டைப் 4 எல்எஸ்ஏல எப்படி ஏஎஸ்பிஆர் ரீச் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி R5 வந்து EAGRP ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது நம்ம வந்து R2லேருந்து EAGRP வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் OSPFல. ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது R2 வந்து ஒரு டைப் 5 LSA ஜென்ரேட் பண்ணும். அந்த டைப் 5 LSA என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? EAGRP நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். R2 அட்வர்டைசிங் ரவுட்டர் ஆக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். R2 காஸ்ட் 20. ஸோ இப்போ இந்த டைப் 5 LSA வந்து R1க்கு ரீச் ஆகிறது, R3க்கு ரீச் ஆகிறது. நவ் R1 வந்து எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்ணும்? R1க்கு தெரியும், R2 காஸ்ட் என்னாக்கும் 20. அதுக்கப்புறம் R1 காஸ்ட் என்னாக்கும் R2 ரீச் ஆகிறதுக்கு, அது வந்து 20 பிளஸ் 1 21 ஆக்கும். ஓகேங்களா? R1 காஸ்ட் EAGRP நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு வந்து 21 ஆக்கும். இது நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம் டோட்டல் காஸ்ட். அதுக்கப்புறம் R1 வந்து ஒரு டைப் 4 LSA ஜென்ரேட் பண்ணிட்டு R4ம் R5க்கு சென்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் R1 வந்து இந்த LSA டைப் 5 அதுவும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ சைமல்டேனியஸ்லி R1 வந்து 2 டைப்ஸ் ஆஃப் LSAs ஃபார்வர்ட் பண்ணுறது. ஒரு டைப் 4, அதுக்கப்புறம் ஒரு டைப் 5. டைப் 5 வச்சுட்டு R5க்கு தெரிஞ்சிச்சு. R5ல வந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு? R5க்கு வந்து இதே இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு டைப் 5 LSAல. EAGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு R2 காஸ்ட் வந்து 20. அதுக்கப்புறம் R1லேருந்து வர டைப் 4 LSAல வந்து R1 வந்து என்ன சொல்றது? R1 காஸ்ட் என்னாக்கும் R2க்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ தேர் ஆர் 2 காஸ்ட்ஸ். R1 to R2 காஸ்ட் என்னாக்கும், அதுக்கப்புறம் R2லேருந்து EAGRP ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் என்னாக்கும். ஸோ இது வந்து டைப் 4 LSAலேருந்து தெரியறது, இது வந்து டைப் 5 LSAலேருந்து தெரியறது. அதுக்கப்புறம் காஸ்ட் என்னாக்கும், R1லேருந்து R2க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து 1 ஆக்கும். R2லேருந்து EAGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து 20 ஆக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 21. இது வந்து R5க்கு தெரியும். நவ் வாட் இஸ் R5 கோயிங் டு டூ? R5லேருந்து R1க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் என்னாக்கும், அது வந்து R5 கால்குலேட் பண்ணும். தட் இஸ் 1. பிகாஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் லிங்க்ல வந்து காஸ்ட் வந்து எப்பவுமே 1 இருக்கும். ஸோ R5 டோட்டல் காஸ்ட் EAGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு வந்து 22 ஆகும். இதே மாதிரி R4 காஸ்ட் EAGRP நெட்வொர்க் ரீச் ஆகிறதுக்கு வந்து 22 ஆகும். இப்படி தான் ஒரு ரவுட்டர் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து R4 வந்து ஒரு ASBR ரவுட்டர் ஆகும். ஸோ நேச்சுரலி R4 வந்து ஒரு டைப் 5 LSA R2க்கு சென்ட் பண்ணும், ஒரு டைப் 5 LSA R3க்கு சென்ட் பண்ணும். R2 வந்து அந்த டைப் 5 LSA R1க்கு சென்ட் பண்ணும். R3 வந்து அந்த டைப் 5 LSA R1க்கும் சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் R2 வந்து ஒரு டைப் 4 LSA ஜென்ரேட் பண்ணி R1க்கு ஃபார்வர்ட் பண்ணும். R3 வந்து ஒரு டைப் 4 ஜென்ரேட் பண்ணிட்டு R1க்கு சென்ட் பண்ணும். ஸோ R1 வந்து இந்த ASBR இல்லைன்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்ணுறதுக்கு 2 பாத்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத் வந்து R2 வழியா போகலாம், செகண்ட் பார்ட் வந்து R3 வழியா போகலாம். ஸோ R1 வந்து எப்படி பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணுறது? ஆப்வியஸ்லி லீஸ்ட் காஸ்ட். R1லேருந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்ணுறதுக்கு லீஸ்ட் காஸ்ட் என்ன ஆகும்? நமக்கு தெரியும் ஒரு சீரியல் இன்டர்ஃபேஸில் காஸ்ட் வந்து 64 ஆகும். அதுக்கப்புறம் R1லேருந்து R2க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து 1 ஆகும். ஸோ R1லேருந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து 1 plus 64 plus அந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் காஸ்ட் LSAல வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் காஸ்ட் இருக்கு, அது வந்து 20. ஸோ இன் டோட்டல் 85. ஓகேங்களா? 85 இஸ் தி டோட்டல் காஸ்ட் R2லேருந்து போகிறதுக்கு. R3 வழியா போனோம்னா R4லேருந்து R3க்கு காஸ்ட் வந்து 1 ஆகும்,
R1லேருந்து R3க்கு காஸ்ட் வந்து 1 ஆகும். ஸோ 1 plus 1 plus type 5 LSA cost, that is 20. So 22. So R3லேருந்து R1க்கு external network போகணும்னா அதுக்கு காஸ்ட் வந்து 22. So naturally R4 வந்து R1 வந்து least cost path தான் சூஸ் பண்ணும் ஆர் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு லாஸ்ட் சினாரியோ. இந்த சினாரியோ வந்து மோஸ்ட்லி ஒரு இன்டர்வியூலும் கேட்பாங்க. ஸோ R1 வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு இட் கேன் பி எனி எக்ஸ்டர்னல் நெட்வொர்க், OSPF, EIGRP, BGP, எனிதிங். ஸோ கொஸ்டின் என்ன இருக்கும்னா, இதுல வந்து இந்த சினாரியோல வந்து டைப் 4 LSA கிரியேட் ஆகுமா ஆகாதா? இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ R1 வந்து இங்க பார்த்தோம்னா இட் இஸ் அன் ASBR பிளஸ் R1 வந்து ரெண்டு ஏரியா கூட கனெக்டடா இருக்கு. ஸோ சப்போஸ் இது வந்து ஏரியா 0 ஆக்கும், இது வந்து ஏரியா 1 ஆக்கும். ஸோ R1 வந்து ரெண்டு ஏரியா கூட கனெக்டடா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் ABR ஆல்சோ. இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் ABR ஆல்சோ. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து டைப் 5 LSA மட்டும் கிரியேட் ஆகும். Why? Because R1 வந்து R2 R3 கூட டைரக்ட் கனெக்டடா இருக்கு. ஸோ இதுல வந்து டைப் 5 LSA மட்டும் தான் கிரியேட் ஆகும். டைப் 4 LSA எப்போ கிரியேட் ஆகும்? சப்போஸ் இங்க வந்து இன்னொரு ரவுட்டர் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரவுட்டர் வந்து சப்போஸ் ஏரியா 2 கூட கனெக்டடா இருக்கு. R3 அப்போதான் டைப் 4 LSA ஜெனரேட் பண்ணும். பிகாஸ் R3க்கு நல்லா தெரியும் இந்த ரவுட்டர் வந்து ASBR கூட டைரக்ட் கனெக்டடா இல்ல, இல்லைன்னா ஒரே ஏரியால இல்ல. ASBR வந்து ஏரியா 0ல இருக்கு, இந்த ரவுட்டர் வந்து ஏரியா 2ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரவுட்டருக்கு வந்து ASBR எப்படி ரீச் பண்ணணும் தெரியாது. ஸோ அப்போ R3 டைப் 4 LSA கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ கொஸ்டின்ஸ் ஆகும், இன்டர்வியூ கொஸ்டின் ஆகும். ஸோ இப்போ வந்து இதே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் வழியா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 4 ரவுட்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். R3யும் R4க்கு நடுவில் இப்போ EIGRP ரன் ஆகிட்டு இருக்கு. நான் EIGRP இதுவரை கான்ஃபிகர் பண்ணிட்டல, கான்ஃபிகர் பண்ணுவோம். பட் R1, R2, R3க்கு நடுவில் OSPF ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து R1ல பார்த்தோம்னா R1ம் R2க்கு நடுவில் ஏரியா 0 கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். R2ம் R3க்கு நடுவில் ஏரியா 1 கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ R1ல வந்து இதெல்லாம் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. அதோட இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸும் ஒரு 3 லூப் பேக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் OSPFல வந்து நான் இந்த நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு OSPF கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கலை வந்து ஃபாலோ பண்ணணும்னா பாஸ் பண்ணிட்டு ஐபி அட்ரஸஸை இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். R2ல வந்து சிமிலர் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன். R2ல வந்து ஒரே ஒரு லூப் பேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர் ஆர் 2 இன்டர்ஃபேஸஸ். 12002 இது வந்து R1 ஃபேஸ் பண்ணுறது, 23002 இது வந்து R3 ஃபேஸ் பண்ணுறது. ஒரு லூப் பேக் அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லூப் பேக் அட்ரஸ் வந்து ஏரியா 0ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். 12 இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 0ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். 23 இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 1ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி R3ல வந்து OSPF கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் R3யும் R4க்கு நடுவில் நான் வந்து EIGRP கிரியேட் பண்ணிட்டு இல்லை. கிரியேட் பண்ணிருந்தேன்னா இங்க வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் காமிச்சிருக்கும். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பண்ண உடனே இங்க வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் காமிச்சிருக்கும். ஒரு வந்து OSPF, இன்னொரு வந்து EIGRP. ஸோ இங்க வந்து OSPF வந்து நான் வந்து 23 நெட்வொர்க் கூட அசைன் பண்ணிருக்கேன் ஏரியா 1ல. இதுல வந்து 3 இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. 34003 இது வந்து R4 ஃபேஸ் பண்ணுறது. இதுல வந்து நான் EIGRP ரன் பண்ணுவேன். ஃபாஸ்ட்னர் 0/1 இதுல வந்து OSPF ஏரியா 1ல கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லூப் பேக் அட்ரஸ். ஓகேங்களா? நான் EIGRP நம்ம வந்து R3யும் R4க்கு நடுவில் கிரியேட் பண்ணலாம்.
configuration terminal, router EIGRP 100, network 34.0.0.0, no auto summary. And இப்போ நான் வந்து show IP protocols பண்ணேன்னா இங்க நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒரு வந்து OSPF, இன்னொரு வந்து EIGRP. ஓகேங்களா? நெக்ஸ்ட் R4ல வந்து EIGRP கான்ஃபிகர் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல், router EIGRP 100, network 0.0.0.0, no auto summary. ஓகேங்களா? R4ல இன்டர்ஃபேஸ் பார்க்கணும்னா show IP interface brief, exclude unassigned. ஸோ இதுல வந்து நான் 4 loopbacks கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 34004 இன்டர்ஃபேஸ், இது வந்து ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0 ஐபி அட்ரஸ். ஸோ நம்ம பார்க்கலாம் EIGRP அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் என்டர் பண்றேன். இங்க பாருங்க, இங்க வந்து OSPF ரன் ஆகிறது, EIGRPயும் ரன் ஆகிறது. பட் R3 வந்து இன்னும் ASBR கன்வெர்ட் ஆயிட்டல. பட் R2ல வந்து நான் ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பண்றேன். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். இங்க வந்து ஒரு லைன் எழுதி இருக்கு, இட் இஸ் an ஏரியா பார்டர் ரவுட்டர். இதே மாதிரி R3ல ஒரு லைன் இல்ல, இட் இஸ் an ASBR சொல்லிட்டு ஒரு லைன் இல்ல. அது எப்போ வரும்? நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் இல்லைன்னா EIGRP நெட்வொர்க்கை வந்து OSPFல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது தான் R3 வந்து ASBR கன்வெர்ட் ஆகும். It is connected to OSPF network. It is also connected to EIGRP network. பட் நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது தான் அது வந்து ASBR கன்வெர்ட் ஆகும். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல், ரவுட்டர் OSPF 1, இதுல வந்து EIGRP நெட்வொர்க்கை நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ரீடிஸ்ட்ரிபியூட் EIGRP 100 சப்நெட்ஸ். ஓகேங்களா? இது பண்ண உடனே நம்ம வந்து ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு லைன் வந்துருச்சு. இட் இஸ் an ASBR or autonomous system boundary router. அதுக்கப்புறம் இது வந்து it is redistributing external routes from EIGRP 100. ஸோ அதனால R3 வந்து ஒரு ASBR கன்வெர்ட் ஆயிடுச்சு. R1க்கு இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் பத்தி தெரியுமா? ஸோ அது பண்ணணும்னா ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ். ஸோ R1ல வந்து ஒரு டைப் 5 LSA வந்திருக்கு. இங்க பாருங்க, எல்லா LSAக்கு முன்னாடி வந்து ஒரு ஏரியா நம்பர் எழுதிருக்கு. பட் டைப் 5 LSAக்கு முன்னாடி ஏரியா எழுதிட்டல. தட் இஸ் பிகாஸ் டைப் 5ல இருக்கிற லிங்க்ஸ் வந்து originating from EIGRP and not OSPF. அதனால தான் இங்க ஏரியா நம்பர் கிடையாது. ஸோ R1க்கு வந்து எப்படி எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் ஆகணும்னா தெரிஞ்சாச்சு, டைப் 5 LSA வழியா. ஸோ R3ல வந்து மறுபடியும் ஷோ ஐபி OSPF டேட்டா பண்ணலாம். ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ். ஸோ எவ்வளோ LSAs இருக்கு? டைப் 1 LSA, டைப் 2 LSA, டைப் 3 LSA. டைப் 3 LSA எங்கேருந்து வருது? R2ல இருந்து டைப் 5 LSA, டைப் 3 LSA வருது. ஓகேங்களா? அண்ட் டைப் 5 LSA இது யார் ஜெனரேட் பண்றது? R3 ஜெனரேட் பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் R1க்கு தெரியுமா R3 வந்து ASBR ஆக்கும். ஸோ ஷோ ஐபி OSPF பார்டர் ரவுட்டர்ஸ். எப்படி பண்ணோம்னா R1க்கு நல்லாவே தெரியும் 2.2.2.2 வந்து இன்ட்ரா ஏரியா ரவுட். அதுக்கப்புறம் 2.2.2 வந்து ஒரு ABR இருக்கும். 3.3.3.3 வந்து ஒரு ASBR இருக்கும். R1க்கு எப்படி தெரியும் 3.3.3 வந்து ஒரு ASBR இருக்கும்? இது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் R3 வந்து ASBR கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து ஒரு E பிட் செட் பண்ணும். கரெக்டா? அது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நான் கேப்சர் பண்றேன், இந்த லிங்கை கேப்சர் பண்றேன்.
நான் ஃபர்ஸ்ட் வந்து R3 ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் delete பண்ணி விடுறேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் router OSPF 1 redistribute EIGRP 100 subnets. இது வந்து நம்ம நோ பண்ணணும். நோ, அதுக்கப்புறம் நோ redistribute EIGRP 100. இது பண்ண உடனே R3 வந்து மறுபடியும் ASBR இருக்காது. show IP protocols. இங்க வந்து பாருங்க R3 ல வந்து அந்த லைனை இல்ல show that it is an ASBR வந்துட்டு ஒரு லைன், அந்த லைன் இல்ல இங்க. so R3 வந்து ஒரு ASBR இல்ல. R1 க்கு தெரியுமா இப்போ ASBR யாருக்குன்னு தெரியாது. it knows only about ABR. R1 only knows about the ASBR. இப்போ வந்து நான் மறுபடியும் R3 ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் router OSPF 1 redistribute EIGRP 100 subnets. இப்படி பண்ண உடனே நம்ம வந்து இங்க பாருங்க R3 23003 வந்து R3 ஓட இன்டர்ஃபேஸ் IP அட்ரஸ் ஆகும். அது வந்து ஒரு LSA அப்டேட் ஜெனரேட் பண்ணிருக்கு. அந்த LSA அப்டேட்ல வந்து என்ன இருக்கு, டைப் 1 LSA ஜெனரேட் பண்ணிருக்கா. டைப் 1 LSA ல இது வந்து என்ன சொல்றது, அந்த ஃபிளாக்ஸ்ல வந்து E பிட் AS boundary router bit set பண்ணிட்டு சென்ட் பண்றது. and it is a type 1 LSA. so இந்த type 1 LSA ல இருந்து R2 க்கு தெரிஞ்சாச்சு R3 வந்து ஒரு ASBR ஆக்கும். ஓகேயா, R2 க்கு தெரிஞ்சாச்சு R3 வந்து ஒரு ASBR ஆக்கும். பட் இந்த type 1 LSA R2 வந்து R1 ல ஃபார்வர்ட் பண்ணாது. கரெக்டா? so R2 வந்து என்ன பண்ண போறது, R2 வந்து ஒரு type 4 LSA ஜெனரேட் பண்ணும். show IP OSPF database. இங்க பாருங்க R2 வந்து ஒரு type 4 LSA ஜெனரேட் பண்ணும். R1 ல வந்து அந்த type 4 LSA நம்ம இங்க பார்க்கலாம். show IP OSPF database. so ஏரியா 0 ல பாருங்க எவ்வளோ டேட்டாபேஸ் இருக்கு. type 1 LSA, type 2 LSA, type 3 LSA, summary ASBR LSA. இதுதான் type 4 LSA. இதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ASBR ரீச் பண்ணணும்னா ABR ட்ட போகணும், அட்வர்டைசிங் ரவுட்டர்ட்ட போகணும். இதே மாதிரி R1 க்கு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்ஸ் ரீச் பண்ணணும்னா 3 ட்ட போகணும். ஸோ எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா 3 ட்ட போகணும். 3 ட்ட போகணும்னா 2 கிட்ட டேட்டா சென்ட் பண்ணணும். ஸோ R1 வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு டோட்டல் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ R3 ல ஃபர்ஸ்ட் போலாம். show IP OSPF database. இதுல வந்து type 5 LSA ஓபன் பண்ணலாம். show IP OSPF database external 4.4.4.1. so இதுல பாருங்க R3 வந்து என்ன சொல்றது, 4.4.4.1 ரீச் பண்ணணும்னா என்னோட காஸ்ட் எவ்வளவு ஆகும் இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு. R3 ஓட காஸ்ட் என்ன ஆகும், இங்க பாருங்க மெட்ரிக் 20, மெட்ரிக் வந்து 20 ஆகும். ஸோ இது வந்து R3 வந்து R2 க்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ R2 ல வந்து show IP OSPF database 4.4.4.1. okay sorry, show IP OSPF database external 4.4.4.1. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது, எக்ஸ்டர்னல். ஸோ இங்க வந்து பாருங்க R2 க்கு வந்து எப்படி தெரியுது, 4.4.4.1 கிட்ட போகணும்னா R3 கிட்ட போகணும். R3 ல இருந்து R3 ல இருந்து இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் ஆகிறது காஸ்ட் வந்து 20. இதே LSA வந்து R1 டும் வரும். show IP OSPF database external 4.4.4.1. ஸோ இங்க பாருங்க R1 க்கு தெரியும் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா R3 ட்ட போகணும். R3 ட காஸ்ட் என்ன ஆகும், R4 க்கு நாட் R4 4.4.4.1 ரீச் பண்ணதுக்கு அது வந்து 20 ஆகும். now
R1 ஓட டோட்டல் காஸ்ட் என்ன இருக்கும்? இட் ஷுட் பி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்கோட காஸ்ட் என்ன ஆகும்? நமக்கு வந்து தெரியும் 1 ஆகும். ஸோ R1ல இருந்து R2க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் வந்து 1 ஆகும். R2ல இருந்து R3க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் வந்து 1 ஆகும். பிளஸ் R3ல இருந்து 4.4.4.1 ரீச் ஆகிறது காஸ்ட் வந்து 20. ஸோ 20 plus 1 plus 1 22 இருக்கணும். ஸோ இஸ் இட் 22 டோட்டல் காஸ்ட்? ஷோ ஐபி ரவுட் OSPF 4.4.4.1 ரீச் பண்ணணும்னா காஸ்ட் வந்து 20 ஆகும். 22 இல்லவே. why? நான் வந்து சொல்லிருந்தேன், it will talk about is it an E1 route or E2 route. இங்க பாருங்க, E2 route தெரியுது. E2 வந்து OSPF external type 2 LSA. இதோட மீனிங் என்ன ஆகும்? இதோட மீனிங் என்ன ஆகும்னா R1 வந்து 4.4.4.1க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் காஸ்ட் வந்து ஆட் பண்ணாது. இது காஸ்ட் என்ன ஆகும்? யார் சென்ட் பண்றாங்க? இது வந்து R3 சென்ட் பண்றது R3 ஓட காஸ்ட் ஆகும். 20 வந்து R3 ஓட காஸ்ட் ஆகும். R1ம் R2 வந்து அவங்களோட காஸ்ட் ஆட் பண்ணறது இல்ல. ஸோ ரவுட்டிங் டேபிள்ல பார்த்தோம்னா 20 தான் தெரியறது. பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா 20 இருக்கா? அது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நமக்கு தெரியும் R1ல இருந்து OSPF ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி போகணும்னா R1ல இருந்து R2க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் 1 ஆகும். R2ல இருந்து R3க்கு ரீச் பண்றதுக்கும் காஸ்ட் 1 ஆகும். ஸோ அது ஆட் ஆகணும். பட் இங்க வந்து 20 ஷோ பண்றது. பட் இது வந்து இங்க ஷோ மட்டும் தான் பண்றது. பட் R1 வந்து இன்டர்னலா 22 கவுண்ட் பண்றது. அது எப்படி பார்க்கலாம்? ஷோ ஐபி ரவுட் 4.4.4.1 நம்ம இங்க பார்த்தோம்னா மெட்ரிக் வந்து 20 இருக்கு. பட் ஃபார்வர்ட் மெட்ரிக் இஸ் 2. இந்த ஃபார்வர்ட் மெட்ரிக் தான் R1ல இருந்து R3 ரீச் ஆகிறதுக்கு டோட்டல் காஸ்ட். தட் இஸ் 2. R1ல இருந்து R2க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் 1. R2ல இருந்து R3க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் 1. டோட்டல் 2. அது வந்து R1 வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா பேக்ரவுண்ட்ல இல்லைன்னா இன்டர்னலா கால்குலேட் பண்ணிருக்கு. பட் ரவுட்டிங் டேபிள்ல 20 தான் ஷோ பண்ணும். why? because by default R3 வந்து LSA type 5 ஜெனரேட் பண்ணும்போது டிஃபால்ட் வந்து எப்பவுமே E2 தான் சூஸ் பண்ணும். E2 சூஸ் பண்ணும்போது R1 வந்து R1 இல்லைன்னா R2 இல்லைன்னா வேற எந்த ரவுட்டர் வேணாலும் இருக்கலாம். அது எப்பவுமே வந்து 20 தான் ஷோ பண்ணும். அதோட இன்டர்னல் காஸ்ட் ஆட் பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். E2 வந்து R3ல இருந்து வர காஸ்ட் மட்டும் தான் ரவுட்டிங் டேபிள்ல ஷோ ஆகும். பட் இன்டர்னலா பார்த்தோம்னா அது வந்து ஆட் ஆகுறது. இங்க ஷோ ஐபி ரவுட் பண்ணணும்னா இங்க வந்து ஃபார்வர்ட் மெட்ரிக் காமிக்கிறது. அதுதான் 2. ஸோ 20 பிளஸ் 2 22 இது காமிக்கிறது. பட் ரவுட்டிங் டேபிள்ல இது வந்து ஷோ ஆகாது. ஸோ இது ஷோ பண்ணணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேற மாதிரி பண்ணணும். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் router OSPF 1 redistribute EIGRP 100 subnets. இது நான் ஃபர்ஸ்ட் வந்து delete பண்றேன். no redistribute, அதுக்கப்புறம் மறுபடியும் no redistribute EIGRP 100. ஓகேங்களா? redistribute பண்ணும்போது redistribute EIGRP 100 subnets நம்மகிட்ட வந்து ஆப்ஷன் இருக்கு. metric type அதுக்கப்புறம் set OSPF external type 1 metric or set OSPF external type 2 metric. டிஃபால்ட்டா வந்து type 2 metric தான் யூஸ் ஆகுறது. நான் வந்து type 1 செட் பண்றேன். type 1 செட் பண்ண உடனே நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். show IP route OSPF. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து E2 இல்லாம இங்க வந்து E1 காமிக்கிறது அண்ட் 20 இல்லாம இங்க 22 காமிக்கிறது. why? R1ல இருந்து R2க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் 1, R2ல இருந்து R3க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் 1. ஸோ R3 வந்து இந்த EIGRP நெட்வொர்க் ரீச் பண்ணது காஸ்ட் வந்து 20 ஷோ பண்ணுது. ஸோ
20 plus 2 22 இது வந்து இங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் show IP route 4.4.4.1 பண்ணலாம். பண்ணோம்னா இங்க வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மெட்ரிக் 20 இல்லாம இங்க வந்து மெட்ரிக் 22 ஷோ பண்றது and type is external 1. ஸோ இதுதான் E1 E2 டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் என்ன ஆகும்னா பை டிஃபால்ட் வந்து எப்பவுமே டைப் 5 LSA ஜெனரேட் பண்ணும்போது E2 தான் ஜெனரேட் ஆகும். E2ல மீனிங் என்ன ஆகும்னா காஸ்ட் வந்து is not added by the individual routers. The cost is 20 which is the default E2 cost. இது நம்ம வந்து பார்த்தோம். E1 வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ணணும். E1 செட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா the cost of individual routes are added to the external cost of 20. Okay, are added to the 20. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தோம் R1ல இருந்து R2க்கு காஸ்ட் வந்து 1 இருந்தது, R2ல இருந்து R3க்கு காஸ்ட் வந்து 1 இருந்தது. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 22 இருக்குது. பட் இங்க வந்து எப்பவுமே 20 இருக்கும். இதுதான் E2 and E1 டிஃபரன்ஸ். ஸோ பை டிஃபால்ட் external routes are always injected as E2 routes. இது வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் வழியா நம்ம வந்து இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு ரவுட்டர் வந்து டைப் 5 LSA ஜென்ரேட் பண்ணுது, ஒரு ரவுட்டர் வந்து டைப் 4 LSA ஜென்ரேட் பண்ணுது. டைப் 4ம் டைப் 5 பார்த்துட்டு எப்படி ஒரு ரவுட்டர் வந்து எக்ஸ்டர்னல் ரவுட் ரீச் பண்ணுறது, காஸ்ட் கால்குலேட் பண்ணுறது, இது நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ ஹிட் தி லைக் பட்டன், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து LSA 7 பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏரியா டைப்ஸ், stubby area, not so stubby area, totally stubby area, etc. அதெல்லாம் பார்க்க போறோம். So till then, have a great day and enjoy. Bye bye.